நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கோதுமை ஹல்வா. எப்படி வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வெல்லத்தில் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் சுகர் எதுவுமே போடலை. இதுக்கு தேவையான பொருட்கள் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல வெல்லம் எடுத்துகிட்டு நம்ம முதல்ல அதை எடுத்து துருவி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா முந்திரி பாதாம் இதையும் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கோதுமை ஹல்வாவில் ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டாலும் ஓகே போடாட்டியும் ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெய்யில் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம டைரெக்டாகவே போட்டுக்கலாம். இல்லை நெய்யில் வறுத்த போகிறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது வெல்லம் 1 கப் எடுத்துகிட்டு தண்ணி வந்து ஒரு 1.25 கப்லேருந்து 2 கப் எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். அதாவது அந்த வெல்லம் கரையணும், அவ்வளோதான். நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா சுகர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். டைரெக்டாகவே நீங்கள் போட்டுக்கலாம் சுகர், ப்ரௌன் சுகர் எல்லாமே. வெல்லம் அப்படிங்கும்போது இதை நம்ம வடிகட்டணும், இதில் தூசி எல்லாம் இருக்கும் அதனால். ஸோ அதனால் முதல்ல 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம எடுத்து வடிக்க போகிறோம். இப்போது 3/4 கப் நெய் எடுத்துக்கலாம். நெய்யை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருகி விட்டதுக்கப்புறமா கோதுமை மாவு நான் போட போகிறேன். இந்த கோதுமை மாவு போட்டுட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் இதை நல்லா வறுக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது வந்து ப்ரௌன் ஆகிடும். ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க. இந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா வறுக்கும்போது ஒரு நல்ல மணம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா வெல்லம் ஊற்றிடலாம். நீங்கள் வடித்து ஊற்றுங்க. வெல்லம் ஊற்றுனதுக்கப்புறமா வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நல்லா திக்காகிடும். நம்ம ஏற்கனவே வந்து நம்ம கோதுமையை 8 நிமிஷம் நல்லா வறுத்துருக்கிறதுனால இது சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இந்த ஹல்வா அப்படிங்கிறது. ஸோ இது கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கோதுமை பால் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுல அவசியம் எதுவுமே இல்லை. நம்ம அந்த வெல்லத்தை வந்து நம்ம என்ன பண்ணால் ஒரே அடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றுறோம். ஸோ முதல்ல வந்து நீங்கள் பாதி ஊற்றுனதுக்கப்புறமா திரும்ப ஊற்றி நம்ம இதை நல்லா வந்து திக்காக வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறமா நெய் ஏற்கனவே வந்து 3/4 கப்பில் நான் வந்து ஒரு 1/2 கப்புக்கு மேலே ஊற்றிட்டேன். ஸோ கொஞ்சம் இருக்கிறது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிறத நான் ஊற்றுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கப்புறமா ஏலக்காய் பொடியும் நம்ம முந்திரி பாதாம் எல்லாமே போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை கற்பூரம் கூட போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் குங்குமப்பூவும் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து நல்ல சூடான பாலில் இல்லை தண்ணியில் குங்குமப்பூவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா ஒரு நல்ல கலர் வரும். நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். இதே நீங்கள் கருப்பட்டியில் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையிலையும் இந்த ஹல்வா பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 1 வாரம் வரைக்குமே வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. நீங்கள் சாப்பிடும்போது மட்டும் எடுத்து சூடு பண்ணியோ அவனில் ஒரு 2 நிமிஷம் வச்சோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரொம்ப வந்து குளிர் காலத்தில் நம்ம இதை சூடு பண்ணி தான் சாப்பிட்ணும். ஏன் அப்படின்னா இந்த நெய்யெல்லாம் வந்து ஒரு மாதிரி பட்டர் மாதிரி மாறிடும். நீங்கள் டைரெக்டாக சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்காது. ஸோ மைல்டாக சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.